அரசியல் கருது நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம மோதினம் சிறப்பு இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண், சொல்லுங்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்கள் சார். சமீபத்தில் சீமான் அவர்கள் பேசிய ஆடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகிட்டே வருது. இதை குறிவைத்து தாவேக்காவினர் பரப்பிட்டு வராங்க. இந்த மாதிரி கட்சியில் உட்கட்சி பூசல் இருக்குது, பல பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு, கட்சி விதைய போகுது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க நிறைய செஞ்சுட்டே வராங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த ஆடியோ? இல்லை, அது அவங்க சொல்கிற ஆடியோ இந்த தருமபுரியில் நாம் தமிழர் கட்சி ஒரு பேர் என்ன அந்த அரிமா செந்தில் நாதன் வரக்கூடாதுன்னு சொல்லி சில பேர் ஏதோ போர்க்கொடி தூக்குனாங்கன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் இன்றைக்கி அவரை வரக்கூடாதும்பீங்க, நாளைக்கு என்னையே வரக்கூடாதும்பீங்க. இப்போ தான் அது அப்படி இஷ்டம் இருந்தால் கட்சியில் இருங்க, இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் இப்போ தான் நிறைய கட்சிகள் வந்திருக்கு, இன்னும் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது, எங்கே வேணுமோ போர்க்கொடியோடு போங்க, விருப்பம் இல்லாதவங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடியோ பேசினதாக வெளியாகிருக்கு. அதாவது இதில் என்னன்னால், என்னுடைய கருத்து இதில் என்னன்னால், இப்படி சில அதிருப்திகள் வரத்தான் செய்யும். எந்த கட்சியிலையுமே அதிருப்திகள் இல்லாத ஒரு கட்சிங்கிறது ஆனானப்பட்ட திமுக அதிமுக. ஏன் ஆனானப்பட்டன்னு சொல்கிறேன் என்னன்னா, பெரிய கட்சிகள் திமுக 1949 இருக்குது. திமுகவில் இல்லாத உட்பிரிவுகளா? இன்றைக்கி யாரோ பேசும்போது திமுகவில் சிறந்த நிர்வாகி கனிமொழியா உதயநிதியா அப்படின்னு விவாதங்கள் வருது. அந்த அவர் பேர்னா அந்த எலும்பை உடைச்சிருவேன் முதல்வர் அப்படின்னு சொல்லி, முதல்வர் சட்டமன்றத்திலேயே எலும்பை உடைப்போம் அப்படின்னு பேசினார். அந்த இவர் விளாத்திக்குளம் எம்எல்ஏ நினைக்கிறேன், இவர் மார்க்கண்டே அவர் கைது பண்ணாங்க. இன்னும் யாரோ 2 கைது பண்ணாங்க. இது மாதிரி பேசினது. கனிமொழி போய் பார்த்தாங்க, உதயநிதி போய் பார்க்கல. அவங்க சட்டமன்றத்திலும் இல்லை. ஆமாம், இது எதுக்காக சொல்கிறேன்னா, அது இப்போ உடனே என்ன வந்துருச்சு, திமுகக்குள்ளேயே இவர் கனிமொழி டீமு இந்த கைதானவர், அதனால் அந்த அம்மா போய் பார்த்தாங்க. அவர் உதயநிதி டீம் இல்லை அவர், அதனால் உதயநிதி பார்க்கல. இது உண்மையாகவே அதுதான் காரணமா, இல்லை வேறு கனிமொழி பார்த்துட்டாங்க அதனால் பார்க்கல? அப்படி பார்க்க போனால் உதயநிதி இல்லை, ஸ்டாலின் சாரே போய் பார்க்கலாமே. அவர் எந்த டீம்? அவர் எந்த டீமும் இல்லை. அவர் தானே டீம் தலைவர், அவர் தானே கேப்டன், அவர் தானே எம்எல்ஏக்கு தானே தோத்தார், கட்சிக்கு அவர் தானே தலைவர் இன்னும். அதனால் அவர் போய் பார்க்கலாம். இன்னும் கூட அனிதா ராதாகிருஷ்ணன் பேசிக்கிட்டு தானே இருக்கார். 6 மாதத்தில் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக திரும்பி வந்துடுவார். 6 மாதத்துக்கு மேலே இந்த ஆட்சி தாவேக ஆட்சி நீடிக்க விட மாட்டேன், ஸ்டாலின் அவர்கள் திரும்பி வந்துடுவார். திருச்சி சிவா மத்தியில் அமைச்சர் ஆவார். எப்படி ஆவார் நமக்கு தெரியல. இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, யார் பேசிக்கிட்டு இருக்காங்க, எதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இது கூட ஓகே, அது எப்படின்னு தெரியலையே. அதான் சொல்கிறேன். புரியுது. அதில் ஸ்டாலின் அவர்களே மறுபடியும் முதல்வராக வரணுன்னா முதல்ல இடைத்தேர்தல் நின்று ஜெயிக்கணுங்க. இல்லை, சட்டமன்றத்துக்கு வருவார்னு எதிர்பார்க்கலாம். முதல்வர் சொல்கிறது தவிர்த்து தான். ஏங்க, சட்டமன்றத்துக்கு வருவார்னா சொல்லலாம், எதிர்கட்சி தலைவரோட இவர் விட்டு கொடுக்கலாம் அப்பாவுக்கு. அது ஒரு பெரிய அவங்களுக்குள்ள உள்ள முடிவு தான். அவர் மூத்தவர், அதனால் கட்சி தலைவர், அவர் சட்டமன்ற தலைவர், அவர் இடைத்தேர்தல் நின்று ஜெயிச்சு வந்தார்னா முதல்வராக வருவார்னா 59 சீட் தான் இருக்குது, 118 டபுள் வேணும். கூட்டணிலாம் அதெல்லாம் அங்கே போயிட்டாங்களே. பாக்கி என்ன இருக்குது? வெறும் பிரேமலதா அந்த அம்மா மட்டும்தான் இங்கே இருக்காங்க, வேறு யாரும் இல்லை. இந்த 59 60 59 60 வச்சுக்கிட்டு பாக்கி இன்னொரு 59 வரணும், டபுள் வரணும். எங்கேருந்து வரும்? அதிமுகலேருந்து பெருசாக பிளவாகி அதெல்லாம் பாதி தான். கொஞ்சம் பேர் தாவேக்காவுக்கு போயிட்டாங்க, பாக்கி பேர் எப்போ போவாங்க வருவாங்க தெரியல. அது ஒரு பூசலாடிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். இல்லை, நம்ம எதுக்கு சொல்ல வரோம்னா, எல்லா கட்சியிலும் இந்த உள்கட்சி பிரச்சனைங்கிறது. இப்போட நேற்று பார்த்தீங்கன்னா தாவேகாவிலிருந்து ஆளும் தாவேகாவிலிருந்து சில பேர் எங்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லி திமுகவில் போய் சேர்ந்துருக்கான். சுப்பிரமணியம் முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியம் தலைமையில் என்னன்னா, புதுசாக வேறு கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்குறாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 14 வருஷமாக ரசிகர் மன்றத்திலேருந்து கூடவே இருக்கோம். தலைவராக விஜய் அவர்களை ஆதரித்து 14 வருஷமாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர். ஆக எங்கேயுமே இந்த அதிருப்தியாளர்கள்ங்கிறது ஒரு பதவியிலையோ இல்லை வேறு சில எதிர்பார்ப்புகளோ பூர்த்தி ஆகலைன்னா
அதிருப்தியாளர்கள் இருப்பாங்க. திமுகவில் இருக்காங்க, அதிமுகவில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுதானே அவ்வளோ பேர். வேலுமணிலாம் வெளியே வந்தார், சிவி சண்முகலாம் வந்தார். சிவி சண்முகம் 300 பேரோட அன்றைக்கி போய் ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டார். இன்னும் தாவேகளை போய் சேரலை, சேர்ந்துருவாருன்னு எதிர்பார்க்க. எப்போ எப்போனாலும் சேரலாம். 2 விஜயபாஸ்கர் வந்துட்டாங்க, 3-4 பேர் வந்தாங்க. அதெல்லாம் வந்து அதிமுகவில் நடந்திருக்கு, திமுகவில் நடந்திருக்கு. ஆளும் தாவேகாலேருந்தே இப்போ திமுகவுக்கு போகிறேன். எங்கே போகிறாங்கிறது முக்கியம் இல்லை, போகிறாங்களா? போகிறாங்க. அங்கே என்ன பிரச்சனை? பழசு வர்சஸ் புதுசு. எங்கே? தாவேகால. அதிமுகலேருந்து வந்திருக்காங்க, கொஞ்சம் பேர் திமுகலேருந்து வந்து 1-2 பேர் வந்திருக்காங்க, கவுன்சிலர் லெவலெல்லாம் வந்திருக்காங்க, ஊர் தலைவர்கள் கூட வந்திருக்காங்க. அதான் வந்திருக்காங்க, ஒன்றியத்துலேருந்துலாம் வந்திருக்காங்க. அப்போது ஏற்கனவே இருக்கிறவன் இவ்வளோ வருஷமாக நான் வந்து போஸ்டர் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், நான் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஒரு மரியாதை இல்லை, புதுசாக வந்தவங்களுக்கு கொடுக்குற மரியாதை எனக்கு கொடுக்கல, இப்படி வருத்தம். ஸோ எங்கேயுமே இந்த அதிருப்தி என்பது திமுகவில் இருக்குது, அதிமுகவில் இருக்குது, ஆளும் தாவைகளாக இருக்குது, நாம் தமிழர்லையும் இருக்குது. நம்ம வந்து நாம் தமிழரில் இல்லை, நம்ம ஒன்றும் நாம் தமிழருக்கு சப்பக்கட்டு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா பொதுவான பார்வையிலேருந்து பார்க்குறேன். ரைட்டு. பாஜகவில் பாருங்கள், பாஜகலேருந்து இருந்த மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை விலகி தனி இயக்கம் கொண்டுட்டார். அண்ணாமலை நிறைய பேர் அண்ணாமலை கட்சிக்கு தாவிட்டாங்க. அதில் பாஜகவில் இருந்த ஒரு கணிசமான பேர் வந்து அண்ணாமலைக்கு நீ 19 லட்சம் பேர் ஆதரவாளர்கள் இருக்காங்கன்னா அதில் கணிசமானவர்கள் பாஜகவில் இருந்து போனவர்கள் தான். பெருசாக திமுக அதிமுகலேருந்து போனவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஒன்றும் பொதுவானவர்களாக இருக்கணும், இது வரைக்கும் இயக்கத்தில் சேராத, எந்த கட்சியும் சாராதவர்கள், இல்லை மனதிற்குள் பாஜக ஆதரவாளர்கள். ஏன்னா ஆதரவாளர் வேறு, கட்சி உறுப்பினர் வேறு. அப்போது காங்கிரஸில் பாருங்கள், காங்கிரஸ் இன்றைக்கி கூட அவர் தமாஷா பேசியிருக்கார் நம்மால், அவர் பேர் என்ன, திருநாவுக்கரசர், காங்கிரஸ் தலைவர். காங்கிரஸில் கோஷிகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள், காங்கிரஸ் வளர்வதே இந்த கோஷிகளினால்தான். புரியலையே, அவருக்கு புரிஞ்சுதான் தெரியல. கமல் மாதிரி பேசுகிறார். காங்கிரஸ்னால் நம்மளே வழக்கமாக எல்லாருமே கிண்டல் பண்ணுறது என்னென்னா, சத்தியமூர்த்தி பவனில் போனால் எல்லோரும் ஒரு 15 பேர் போனால் ஒருத்தர் 15 குரூப்பு, ஒரு தலைவருக்கும் ஒரு குரூப்பு, பின்னால் எவ்வளோ பேர் இருக்கான்னு தெரியாது, ஆனால் எல்லாருமே தலைவர்கள். அவர் ஒரு பக்கம், தங்கபாலு ஒரு பக்கம், இப்போ தான் மாணிக் தாக்கூர் வந்திருக்காரு, அவருக்கு திருநாவுக்கரசர் ஒரு பக்கம், KS ஆலகிரி ஒரு பக்கம், செல்வ பெருந்தகை இப்படி நிறையா பேர், கார்த்தி சிதம்பரம் வேறு, கார்த்தி சிதம்பரம் வேறு, ஒரே குடும்பமாக இருந்தாலும் ஐயா சிதம்பரம். ஆமாம், ஐயா சிதம்பரம் அவருக்கு சப்போர்ட்டர் வேறு, கார்த்திக்கு உள்ள சப்போர்ட்டர் வேறு. இப்படி EVK செல்வம் இருந்த வரைக்கும் அவர் வரைக்கும் ஒரு குரூப் இருந்தது, அவர் இப்போ இல்லை. இப்படி காங்கிரஸ்லேயும் இருக்குது. என் தலைவர் செல்வ பெருந்தகையை தான் ஒதுக்கிட்டாங்க. என்ன? ஆமாம், அவரே டென்ஷனில் இருக்கார். ஆம்சாங் வழக்கு வேறு சிபிஐயில் கொடுத்துட்டாங்க. அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல, அது பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆமாம், அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதில் வேறு அந்த சமயத்தில் பதவியில் இருந்தால் கூட திமுக ஆட்சியில் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ தாவேகா ஆட்சி வேறு வந்துடுச்சு. இவர் தாவேகா சப்போர்ட்டர் இல்லை. இவர் இந்த சூழ்நிலையில் இவருக்கும் பிரச்சனை, சேகர் பாபுக்கும் அந்த ஆம்சாங் வழக்கில் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னா, அவர் திமுகவுடைய அந்த முதல் குடும்பத்துடைய அந்த செல்வாக்கெல்லாம் எல்லாம் போயிடுச்சு. உள்ளே போனாலே விடமாட்டேன்றாங்க, உன்னால் தான் தோத்தார் தலைவர் அப்படின்னு சொல்லி. இவங்க 2 பேரும் இந்த ஆம்சாங் வழக்கு சிபிஐ போகிறதுனால 2 பேருக்கு தூக்கம் வராமல் தவிக்கிறாங்கன்னா, ஒன்று அண்ணன் சேகர் பாபு, இன்னொன்று அண்ணன் செல்வ பெருந்தகை. இல்லை, எதுக்காக நம்ம இதை சொல்கிறோன்னா, எல்லா கட்சிகள்லேயும் இது இருக்கத்தான் செய்யுது. நாம் தமிழர் கட்சியிலும் இருக்கிறது, கருத்து வேற்றுமைகள் இருக்கும். என்னை பொறுத்தவரை சீமான் அவர்கள் கருத்து வேற்றுமை இருப்பவர்களை எல்லாம் வந்து அவர்களை அழைத்து, ஓகே இஷ்டம் இருக்கவங்க இருங்க, இல்லைன்னா போங்கன்னு சொல்லலாம். அது அவருடைய ஆளுமை, அவருடைய என்ன சொல்கிறது, உரிமை, அந்த உரிமை, அவர் அந்த கருத்தோட்டம். ஆனால் என்னென்னால் கட்சியை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வளர்க்கணும். நீங்கள் 8% வாங்கினவங்க 4% ஆகிடுச்சு, மறுபடியும் அந்த 4 வந்து குறைந்தபட்சம் 8க்காவது கொண்டு போகணும். அப்படிங்கும்போது எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நான் சொல்லும் கருத்து வந்து ஏதோ சீமானுக்கு எதிரான கருத்து அப்படிங்கிறத அர்த்தத்தில் அப்படி எடுத்துக்கிறதுக்காக நான் சொல்லலை. நான் சொல்கிறது, ஒரு கருத்தியல் பேசக்கூடிய ஒரு கட்சி, தமிழ் தேசியம் என்ற ஒரு சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட கட்சி. இப்போ தாவேகாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா வரிசையாக ஒரு 5 பேரை
பின்னால் கொள்கை தலைவர்னு போட்டாங்க. இப்போ அம்பேத்கர் சிலையை 2 இடத்துல விழுப்புரத்தில் சேலத்தில் எடுத்துட்டாங்க. அரசு அது வந்து பெருசாக ஒன்றும் அதுக்கு ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை. நியூஸாகவும் மாற்றலை, பெரிய நியூஸாகவும் மாற்றலை அதை. ஆமாம். ஆனால் அம்பேத்கர் பின்னால் பேனரில் உட்காந்துருக்கார் அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் சிவகங்கையில் அவங்களுடைய மாளிகை, அவங்க வேலு நாச்சியார் மாளிகைன்னு அவங்க இருந்த அந்த மாளிகையில் ஒரு பகுதியில் வந்து டாஸ்மாக் கடை தனியாருக்கு விட்டுருக்காங்க. நல்ல விஷயந்தான். டாஸ்மாகை ஒழிப்போம்னு சொல்லி அது எங்கே யாத வேலு நாச்சியார் இடத்துல வைக்காமல் அது எதிர்த்த பக்கம் பக்கத்தில் ஏதோ ஒரு பில்டிங் தள்ளி வைக்கலாம்ல, அந்த இடத்துலையே வைக்கணும். அந்த இடத்துல அந்த டாஸ்மாக்கு அப்ரூவல் வந்து எங்கேயோ ஒரு அனுமதி வந்து அரசாங்கம் தானே கொடுத்துருக்கணும். வேலுநாச்சியார் கொள்கை தலைவின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் ஸோ நீங்கள் இந்த விஷயம் பார்த்தீங்களா, காமராஜர் பிறந்த நாளுக்கு பேனர் வச்சுருந்தாங்க. ஜனநாயகன் பேனர் வைக்கணும்னு சொல்லிட்டு காமராஜர் பேனரை புதுங்கி தூக்கி எரிஞ்சிட்டு அங்கே வந்து ஜனநாயகன் போஸ்டரை ஊற்றி வச்சுருக்காங்க. இல்லைங்க, காமராஜருக்கும் அதே கதி, அவரும் அந்த பின்னால் 5 பேரில் இருந்தாரா இருக்காரு. இந்த 5 பேருக்கும் இதே கதி தான். காமராஜருக்கும் அந்த கதி, வேலுநாச்சியாருக்கும் அந்த கதி, அம்பேத்கருக்கும் அதே கதி. அப்போ அந்த பின்னால் போட்டது வந்து அது சும்மா வந்து ஒரு ஷோவுக்காக போட்டது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இப்போ அவங்களுக்கு தாவேகாவுக்கு என்ன சித்தாந்தம்? திமுக ஒழிக இருக்கா அது? ஆமாம், திமுக தான் எங்களுக்கு எதிர்கட்சி. தாவேகா வர்சஸ் திமுக தான் அரசியல். இல்லை, அது சித்தாந்தம்னு சொல்கிறீங்க சார் உங்கள் வாயால்? இல்லைங்க, மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஏதோ சித்தாந்தம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அப்படி இவங்களுடைய சித்தாந்தம் என்னன்னு கேட்டால் திமுக ஒழிக. அதுக்கு பேர் சித்தாந்தம்னு வைங்க, கொள்கைன்னு வைங்க, கோட்பாடுன்னு இல்லை. இருந்தாலும் திருசக்தியார் வாயிலேருந்து சித்தாந்தம்னு வந்துடக்கூடாது. பட் சித்தாந்தம்ங்கிற வார்த்தையே வந்து அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னு சொல்கிறோம். புரியுது. நம்ம வந்து சித்தாந்தத்தை நம்ம கேவலப்படுத்தலை. சித்தாந்தம் நீங்கள் இல்லைன்னா சரி, தாவேகாவுடைய கொள்கை என்ன? சித்தாந்தம் விட்டுருங்க, கொள்கை என்ன? திமுக ஆட்சி, திமுகங்கிறது ஒரு கட்சிங்க, அவங்க ஆட்சியை மக்கள் ஒதுக்கிட்டாங்க. அதிருப்தி, பாதுகாப்பின்மை, மற்ற விஷயங்கள்லாம், போதைப் பொருள், பல விஷயங்கள் அவங்களுக்கு மக்களுக்கு வெறுப்பு, அதெல்லாம் ஊழல் எல்லாம் வச்சு ஒதுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் உங்கள் கொள்கை என்ன? மின்வெட்டா? திமுக காரணம். ஆமாம் காரணம். திமுக அப்போ சரியாக செய்யலை, ஆனால் தான் அவங்கள ஆட்சியை விட்டு அகற்றிட்டோம். மேகதாது திமுக. இப்போ மேகதாடு திமுக சரியாக வந்து அப்போ வந்து சட்டத்தில் கையாளலை. ஆமாம், அவங்க கையாளலை, ஆனால் தான் அவங்கள அனுப்பிச்சிட்டோம். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இப்படி எல்லா விஷயத்துலேயும் திமுக தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிகிட்டே 5 வருஷமும் ஓட்ட முடியுமா? அப்போ உங்களுடைய கொள்கை என்ன, சித்தாந்தம்னா கொள்கை என்ன? பின்னால் 5 பேர் படம் காமிக்கிறதா? அதுவும் தான் ரீல்ஸா? காமராஜர், அம்பேத்கர், வேலுநாச்சியார் இவங்களுக்கெல்லாம், பெரியார், இந்த அஞ்சலி அம்மையா இவங்களுக்கெல்லாம் வந்து வெறும் பேனரில் மட்டும்தான் இடமா? உங்கள் கொள்கையில், கோட்பாட்டில், உங்கள் செயல்முறையில், நடைமுறையில் எந்த இதுவும் இல்லையா? அப்புறம் எதுக்காக இதை நம்ம வந்து அது சொல்கிறோம்னா, இது எல்லா இடத்துலையும் இருக்குது. கூட பார்த்தீங்கன்னா அமைச்சர் செங்கோட்டையன், இதை பொறுப்பு அமைச்சர் அவர் ஒரு மாவட்டத்துக்கு ஒன்று போட்டாங்க. செங்கோட்டையனுக்கும் அவர் விஜய் பாலாஜிக்கும் தராராம். செங்கோட்டையன் ரொம்ப சீனியரான ஒரு விஜய் பாலாஜினா அந்த சீமானா யார் அப்படி கேட்டார். அவர் தான். அப்படி அதனால தான் அவரே தெரியுது. ஆமாம், இன்ஃபேக்ட் அவர் வந்து சீமானா யார் அப்படின்னு 2 தடவை கிண்டலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் எம்எல்ஏவா எம்பியான்னு கேட்டார். இந்த தேர்தலில் நிற்கிறதுக்கு முன்னால் விஜய் பாலாஜிங்கிறவர் யார்? அவர் எந்த ஊருக்காரரு? சரி, நின்று அவர் அமைச்சர் ஆனதுக்கப்புறமும் எல்லாரும் ஏங்க இவர் அமைச்சர், இவர் பேர் என்னங்கன்னு கேட்குற நிலைமையில தான் இருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சீமான் மட்டும் இல்லை, இப்போ இவர் கூட நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் கூட குளத்தூரில் வெற்றியை இழந்து விட்டார். அதனால் வந்து எத்தனையோ தலைவர்கள் வந்து காமராஜரோட தோற்றுருக்காருங்க. அம்பேத்கர் தோற்றுருக்காரு, அண்ணல் அம்பேத்கர் தோற்றுருக்காரு. நிறைய பேருக்கு தெரியாது, அண்ணல் அம்பேத்கரை தோற்கடித்தது வந்து அன்றைய காங்கிரஸ் கட்சி. அவருக்கு பிஏவாக இருந்தவரையே கூப்பிட்டு அவருக்கு எதிரில் நிற்க வச்சு தோற்கடிச்சாங்க. அப்போ யார் வந்து அவருக்கு ஆதரவு கொடுத்ததுன்னா பெரிய ஆச்சரியம். நீங்கள் உங்களுக்கு என்னென்னா, ஜனசங்கம், இன்னைக்கு பாஜகவாக இருக்கக்கூடிய அன்றைக்கு ஜனசங்கமாக இருந்த கட்சி தான் வந்து அவருக்கு ஆதரவு கொடுத்து மறுபடியும் அவர் வந்து கொண்டு வந்தது. எதுக்கா அது? ஏன்னா இப்போ அம்பேத்கர் தோத்துட்டாரு, காமராஜர் தோத்துட்டாருன்னா அது வருத்தம் தானே தவிர
அது அவர்களுடைய கொள்கைக்கு ஏற்பட்ட தோல்வி இல்லை. நம்ம பொதுவாக சொல்கிறோம், எத்தனையோ பெரிய தலைவர்கள் தோற்றிருக்கிறார். அப்படி நீங்கள் அப்போ ஸ்டாலின் அவர்கள் தோற்றிருக்கிறார்கள், அதனால் அவர் அரசியல்வாதியே இல்லைன்னு நம்ம எடுத்துட முடியுமா? இப்போ சீமான் அவர்களுக்கு சீட்டு கிடைக்கலன்றதுனால விஜய் பாலாஜி சீமான்னா யார்? ஐயா, இந்த தேர்தலுக்கு முன்னால் தாவேகான்றது யாருன்றது தெரியாமல் தானே இருந்துச்சு, இப்போ தானே தெரிஞ்சிச்சு. இப்போ தெரிஞ்சதுக்கப்புறமும் ஒரு மந்திரி இன்னொரு மந்திரி பேரை பார்த்தோன்னே இந்த ஆள் இவர் பேர் அவருடைய துறை சொல்ல முடியுமா? யார் ஒருத்தர் கூட கேட்டிருந்தார், முதல்வர் எல்லா துறை அமைச்சர் பேரும் கரெக்டாக சொல்லிட்டேன், எம்எல்ஏ கூட இல்லை, அமைச்சர் பேர்லாம் கரெக்டாக சொல்லிட்டா 10 லட்சம் தரேன்னு யாரோ பேசினேன். நான் அவ்வளோ தூரம்லாம் போகல. 2 அமைச்சர் சந்திக்கிறாங்க, இவர் பேர் என்னன்னு அவருக்கு தெரியுமா? அவர் என்ன துறைங்கிறது இவருக்கு தெரியுமா? தெரியல. நான் அது குறையாக கூட சொல்லலை, இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க, கொஞ்ச நாள் போனால் தெரியும். இப்போ எல்லாருக்கும் ஆதவர்ஜனா தெரியுது, நிர்மல்குமார் தெரியுது, புஷி ஆனந்த் தெரியுது, ஒரு 4-5 பேர் தெரியுது, கீர்த்தனாவாக தெரியுது, ஜெகதீஸ்வரியே தெரியுது. ஏன்னா 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. அப்போ வெளியில் தெரியணுன்னா அடிச்சுக்கணும் போல இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கும் விஜயபாலாஜிக்கும் அவருடைய சொந்த தொகுதியில் இவர் பொறுப்பு அமைச்சரான். அதனால் விழாக்களுக்கெல்லாம் இவரை கூடக்கூடாது, இவரை கூப்பிடலாம், இவரை தான் கூப்பிடணும், இதில் பிரச்சனை. கீர்த்தனாவுக்கும் ஜெகதீஸ்வரிக்கும் பிரச்சனை. ஷாஜகானுக்கும் இன்னொரு அமைச்சர் யாரோ ஒருத்தருக்கும், அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை. அவர் தஞ்சாவூர் பப்பா அந்த சைடு வருது ஷாஜகான். இன்னும் அந்த பக்கம் அவர் வினோத், இவர் கும்பகோணம் வினோத், வேளாண்மைத்துறை அமைச்சர் நினைக்கிறேன், அவருக்கும் பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னா இவங்க துறை ஒன்று, மாவட்ட பொறுப்பு வேறு ஒரு மாவட்டம், சொந்த மாவட்டம் இல்லை. இப்போ கும்பகோணம் தஞ்சாவூரில் இருக்கிறவர் வேறு ஒரு இடத்துல பொறுப்பு மாவட்டத்தில் போட்டுட்டிங்கன்னா, அங்கே சொந்த ஊராக இருக்கிறவர் எல்லாருமே தங்கள் சொந்த ஊரில் தான் கொஞ்சம் கிரிப் இருக்கணும், அப்போ தான் மறுபடியும் எலெக்ஷன் நிற்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், அது ஜெயிக்க முடியும். மாற்றி போடுறதுனால இப்போ இப்போ செங்கோட்டையனா ஈரோடு கோபி அந்த தொகுதியை போட்டு விட்டுலாம், வினோதா கும்பகோணம் போட்டுருங்க, ஷாஜகானா தஞ்சாவூர் போட்டு விட்ருங்க, இப்படி போட்டுடலாம். இந்த மாற்றி போடுறதுனால போடுவாங்க. இவங்க மாற்றி போடும்போது என்ன ஆகிடுதுன்னா, இவங்களை கூப்பிட்றதா அதிகாரிகளுக்கும் பிரச்சனை. யாரை கூப்பிட்றது, யாரை கூப்பிட்டா அவர் கோச்சிப்பார், அவரை கூப்பிட்டா இவர் கோச்சிப்பார், யார் பேரை ஃபஸ்ட்டு போடுறது. ஆமாம், இதை மாதிரி இதை மாதிரிலாம் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா நெல்லையில் பார்த்திங்கன்னா நடுராத்திரியில் கான்வகேஷன், அதாவது பட்டமளிப்பு விழா ராத்திரி 9 மணிக்கு மேலே மருத்துவக் கல்லூரி, நெல்லை மருத்துவக் கல்லூரி. எங்கேயா ராத்திரி 9 மணி 10 மணிக்கு விழா வைப்பாங்க? ஈவினிங்காக வைப்பாங்க, இல்லை காலை 6 மணிக்கு வச்சு 7 மணிக்கு வச்சு 10 மணிக்கு கூட முடியும், லேட்டாக கூட முடியலாம். நைட்டு வச்சது மட்டும் இல்லாமல் இந்த டிஜே எல்லாம் போட்டு மியூசிக்கு டான்ஸு, கலெக்டர் வேறு ஆட்சியர் வேறு கலந்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய இதில் பார்த்தா அந்த அன்றைக்கி ஷெட்யூலில் பார்த்தா அது இல்லை. அவர் கேட்குறாங்க, உங்களுடைய அப்பாயின்மெண்ட் லிஸ்ட்லேயே அது இல்லை, ராத்திரி போய் இந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்கீங்களே, ஒரே குத்தாட்டமாக ஆடி இருக்காங்க. பட்டமளிப்பு விழாவில் ஆளுக்கு 15,000 ரூபா வசூல் பண்ணியிருக்காங்க ஒரு மாணவர்கிட்ட இருந்து, 250 மாணவர்கிட்ட. எவ்வளோ ஆச்சு பாருங்க இந்த செலவுக்கு. அவர் ஆட்சியர் சொல்கிறாரு, என்ன ஆட்சியர்ன்ற முறையில் கூப்பிடல, தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டாங்க. தனிப்பட்ட முறையில் இவர் யார் கூப்பிடுவாங்க? இவர் என்ன பதவியில் இருந்தாலும் இல்லைனாலும் அப்துல் கலாமா? அப்துல் கலாம் ஜனாதிபதியாருக்கு முன்னால் விஞ்ஞானியாக இருக்கும்போது அவருக்கு சர்வதேச மரியாதை இருந்தது. அதுக்கப்புறம் அவர் ஜனாதிபதி ஆனதுக்கப்புறம் மரியாதை இருந்தது. ஓய்வு பெற்ற பிறகும் அப்துல் கலாம் என்ற பெயருக்கு நான் சொல்கிறது ஒரு உதாரணம். அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட நபராக அவர் இல்லை, தனிப்பட்ட நபராக தான் என்னை கூப்பிட்டாங்க, ஆட்சியராக கூப்பிடல. ஆட்சியர் கலந்து கொண்டாலே அது அரசு விழா தானே, அரசு தொடர்பான விழா. இப்படி அது மாதிரி இன்னொரு கூத்து பார்த்திங்கன்னா, மதுரை வண்டியூரில் தாவேகா நிகழ்ச்சியில் மேடையில் கட்சி நிகழ்ச்சி தான், விஜய் போலவே ஒரு டூப் ஒருத்தரை செட் பண்ணி, ஏற்கனவே இந்த விஎஸ் பாபு இந்த இதில் குளத்தூரில் நின்ன வேட்பாளர், வெற்றி பெற்ற வேட்பாளர் விஜய் மாதிரியே ஒருத்தரை டூப் செட் பண்ணி நன்றி சொல்கிறதுக்காக வண்டியில் கூப்பிட்டு போனார். வேறு யாரோ தென் மாவட்டத்துலேயும் அந்த மாதிரி பண்ணாங்க. இப்போ வண்டியூரில், மதுரை வண்டியூரில் மேடையில் மாண்புமிகு முதல்வர்னு சொல்லி நடுவில் சேர் போட்டு உட்கார வச்சு எல்லாரும் பக்கத்துலலாம் உட்காந்துட்டு டூப் ஒருத்தர், அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு பேச வர வச்சு அவர்
இந்த கையில் அவராச்சும் பார்க்காம பேசினாரா? அவராச்சும் பார்க்காம பேசினாரா? அவர் ஸ்பாட்டில் பெஸ்ட்டார். ஏன்னா அவர் ஒரிஜினல் முதல்வராக இருந்தால் எழுதி கொடுத்துருப்பாங்க. இவர் டூப்ளிகேட் முதல்வர் தானே. அந்த ஸ்பாட்டில் சும்மா ஒரு 3-4 நிமிஷம் பேசினார். இப்படி கையெல்லாம் வச்சுக்கிட்டு ஷின்லாம் காமிச்சு சும்மா ஒரு சைகையெல்லாம் பண்ணி 2 வார்த்தை பேசிட்டார். பேசுனது பரவாயில்லைங்க. அதுக்கப்புறம் ஒரு விஜயுடைய பாடல் ஒன்று போட்டு அவரும் யாரோ ஒரு பெண்ணு கொஞ்சம் முன்ன பின்ன ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு புரியுது. ஆமாம், அது கொஞ்சம் ஏதோ பாவம் வறுமை போல் இருக்குது, துணி கொஞ்சம் கம்மியாக இருந்தது போல் இருக்குது. சரி ரைட்டு அதனும் போல் ஆமாம் போட்டு அந்த பாட்டுக்கு வந்து முதல்வர் வேஷம் போட்டவர் வந்து ஃபுல்லாக டான்ஸ் ஆடுறாரு. நம்ம யாரை கலாய்க்க தேவையில்ல தான் அவங்க கலாய்ச்சிக்கிறாங்க. இல்லைங்க, எனக்கு என்ன ஒரு கவலையாக இருக்குதுன்னா, இப்போ திடீர்னு முதல்வர் வர்றார் ஒரு நிகழ்ச்சிக்கு, நம்ம போய் அவரை செக் பண்ணி பார்க்கணும் பொழுது இவர் ரீலான்னு டூப்ளிகேட்டா ஒரிஜினலான்னு. இது எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். நாளைக்கு உண்மையிலேயே முதல்வர் வந்து ஆய்வுக்கு வராரு, ஒரு லிஸ்ட்டுக்கு வராருன்னு சொல்லி வராருன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், அவர் உண்மையான முதல்வரா இல்லை வேஷம் போட்டு கூட்டு வர்றாங்களா, வச்சுன்னு வர்றாரா? அதுபோல் அப்போது அது யாருடைய இமேஜை பாதிக்குது? முதல்வர் விஜய், அவர் மாண்புமிகு முதல்வர் விஜயுடைய ஒரிஜினல் இமேஜை பாதிக்குது. இவர் டூப்புன்னு சொல்லி இல்லை முதல்வர் இல்லைப்பா இவர் டூப்புன்னு சொல்லிட்டு போயிட்டான்னு வச்சுங்க, அந்த இமேஜே அடிபட்டு போயிடும். இது மாதிரி இப்போ இந்த ஜெகதீஸ்வரி கூட பேசியிருக்காங்க, அந்த ஆடியோ வந்துச்சு, அவங்கள்தான் ஒரு ஆடியோ லீக் ஆகிருக்கு. அந்த ஆடியோவில் வந்து யாரோ வந்து தொகுதியில் வந்து யாரோ லட்சுமணன் ஒருத்தர் வந்து ஏதோ பண்ணிட்டார், பேசிட்டார், போனார், வந்தார், அவன் யார் என் தொகுதிக்கு வருது யார்கிட்டே பேசுகிறாங்க. இல்லை அதில் குறிப்பிட்டு ஒரு வார்த்தை இடம்பெற்றுங்க சார். இது பார்த்தேன், என்ன பண்ணுறது கஷ்டம். பொம்பளை அமைச்சராக இருந்துக்கிட்டு அவங்க இது என்னமோ ஜெட்டியை கழட்டி உட்கார வைப்பேனா அந்த மாதிரி கொன்றுவன்ற மாதிரி கொன்றுவேன், எட்டு அடித்து கொன்னுடுவேன், யார் கேட்குறதுங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகள் வருது. ஒரு பெண் அமைச்சர் ஆணாக இருந்தால் மட்டும் அது சரின்னு நம்ம சொல்லலை. ஆண்களை விட பெண்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் மென்மையாக இருப்பார்கள், கவனமாக இருப்பார்கள், வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துவார்கள் என்று நமக்கு இப்போ நம்மளுடைய பண்பாட்டில் அது பழக்கம். அப்படி இருக்கும்பொழுது அப்படியா அது ஆடியோ வெளியே வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சர் வர்சஸ் அந்த அமைச்சர், அந்த அமைச்சர் வர்சஸ் இந்த அமைச்சர், இது நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு தாவேகால. நாம் தமிழர் விஷயத்தில் நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, கட்சியின் வளர்ச்சியை கடந்து போக வேண்டிய பாதையை மனதில் வைத்து தலைவர் சீமான் அவர்களும் சரி, அவருக்கு எதிராகவோ அந்த கருத்துடன் மாறுபாடாக கருத்துள்ளவர், எதிராகன்னு சொல்கிறத விட மாறுபாடான கருத்துள்ளவர் இருக்க தான் இருப்பாங்க. ஒரு குடும்பத்துக்குள்ளேயே இருக்காங்கல்ல. அப்படி இருக்கும்போது மாறுபாடான கருத்துள்ளவர்கள் கூட அதை பொது வெளியில் கொண்டு வராமல் எங்கே பேச வேண்டுமோ அங்கே மட்டும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவில் ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா எல்லாம் பெரிய கட்சின்றதுனால திமுகன்னு சொல்கிறோம். திருச்சியில் பார்த்தீங்கன்னா KN நேரு ஒரு குரூப்பு, ஒரு அன்பில் மகேஷ் ஒரு குரூப்பு, ஒரு திருச்சி சிவா ஒரு குரூப்பு. உள்ளுக்குள்ளே அடிதடி சண்டை நடந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் திருச்சி சிவா குரூப்பை வந்து KN நேரு குரூப் வந்து போய் தாக்கின அளவுதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா மேடையில் கட்டி ஆற தழுவிப்பாங்க. அண்ணன் நேரு அவர்கள் நமது இயக்கத்தின் வழிகாட்டி அப்படின்னு ஒரு 2 டயலாக், தம்பி அன்பில் மகேஷ் அப்படின்னு இவர் 2 டயலாக். என்ன அப்படின்னு சொன்னால், நான் வந்து அது வந்து ஏதோ பெரிய ராஜதந்திரம் அப்படிலாம் சொல்லலை. அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது, அதுவும் அந்த மாதிரி பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிற வரைக்கும் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறது. அது பார்த்தீங்கன்னா கலைஞர் பீரியடில் அந்த அவ்வளோ கலைஞர் பீரியட்லேயும் இருந்தது. சேலத்தில் வீரபாண்டி ஆறுமுகம், பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன், அப்புறம் இங்கே கும்பகோணம் தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா பழனிமாணிக்கம், கோசிமணி, இந்த மாதிரி எதிரெதிராக இருக்கிறவங்க எல்லா இடத்துலையும் எல்லா பீரியட்லேயும் இருந்தாங்க. ரொம்பவும் வளர விடாமல் அதை வந்து முற்ற விடாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி தான் வந்து சீமான் அவர்களும் அதை கவனித்து செயல்பட வேண்டும். அந்த இயக்கத்தின் சேர்ந்தவர்கள், நிர்வாகிகள், ஆதரவாளர்களும் அந்த வேறுபாடுகளை வந்து ரொம்பவும் பெருசாக்காமல், ஏன்னா இப்போ ரொம்பவும் பெருசாக்குனீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து பொது எதிரியை சந்திப்பீர்கள்?
உங்களுக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனை இருந்தால் பொது எதிரியை எப்படி சந்திப்பீர்கள்? மக்களுடைய செல்வாக்கை எப்படி இன்னும் மேலும் மேம்படுத்துவீர்கள்? மக்களுடைய என்னப்பா இவங்களுக்குள்ளேயே ஒன்றும் ஒத்துமைஇல்லை, இவங்க வந்து தான் என்ன பண்ண போகிறாங்க? இது தமிழ் தேசியத்துக்கு ஒரு அந்த சித்தாந்தம் என்று சொல்வதற்கு ஒரு பின்னடைவாக இருக்கும். நாம் தமிழர் கட்சி என்ற அரசியல் கட்சிக்கு பின்னடைவாயிடும். அதோடைய தலைமைக்கு பின்னடைவாயிடும். அந்த இயக்கத்தில் பல வருடங்களாக பாடுபட்டவர்களுடைய உழைப்புக்கும் இது பின்னடைவாயிடும். நம்ம பொதுவாக சொல்கிறோம், எந்த சார்பும் இல்லாமல் சொல்கிறோம். அந்த வகையில் இந்த கட்சியில் எல்லா கட்சிக்கும் அதான் சொல்கிறோம். இப்போ தாவேகாலையாவது பிரச்சனை வேறு விதமான பிரச்சனை. அதிமுகலேருந்து வந்தவன், திமுகலேருந்து வந்தவன், வெளியிலேருந்து வந்தவன், ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவன், ஏற்கனவே இருந்தவன், இயக்கத்தில் இருந்தவன், இப்படி ஒரு கலவையாக இருக்குது, அவியல் மாதிரி இருக்குது. இதை ஒன்று சேர்க்குறதுங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் அதில் உள்ள பிரச்சனைகள். புதுசாக அரசியலுக்கு வந்தவர். ஆனால் நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு 10 வருடங்களுக்கு மேலே 15 வருஷம் வரப்போகுது. அப்போது அனுபவ ரீதியில் அவர்களுக்கு இன்னும் அதிக அனுபவம், முதிர்ச்சி, பக்குவம் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறோம். அப்படி இந்த வேறுபாடுகளை கடந்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதான் சொல்லுது, அப்பா பையனுக்குள்ளேயே வேறுபாடு வருது, அரசியல்லையும் சரி குடும்பத்துலேயும் சரி. ஐயா ராமதாஸ் அவர்கள் கடைசியில் என்ன பண்ணார்? இவ்வளோலாம் கண்ணாமண்ணான்னு பேசினார். பையனை பைக்கியெல்லாம் பேசினார், அரசியலை விட்டு விலகிறான்டாரு. இனிமேல் கட்சியை அன்புமணி பார்த்து பாருன்னு சொல்கிறாரு. அதை முதல்லையே சொல்லியிருந்தாருன்னா ஒரு வருஷம் முன்னால் சொல்லியிருந்தாருன்னா அவ்வளோ பிரச்சனையாக வந்திருக்காது. 4 சீட்டு வாங்கின பாமக ஒரு காலத்துன்னு 2 சீட்டு கூட வாங்கியிருக்கலாம். கடைசியில் நடுவில் இருந்த அருள் போன்ற எம்எல்ஏக்கள் தான், அவங்க தான் இப்போ அப்பாவும் மெயினாக ஒன்றா போயிட்டாங்க. இவங்க சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க. இதே மாதிரி தான் ஒரு காலத்தில் திமுகவில் மு க அழகிரி, மு க ஸ்டாலின் பிரச்சனை இருந்தது. அவங்களுக்குள்ள எல்லாம் எந்த அளவுக்குலாம் மோசமாக போச்சு. தினகரன் பத்திரிகைலாம் எரிக்கிற அளவுக்கு அந்த மாதிரிலாம் போச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு கலைஞரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அந்த பக்கம் மாறன் சகோதரர்களோடையும் பிரச்சனை. அப்போ தான் கலைஞர் டிவி தனியாக வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே கலைஞர் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி பஞ்சாயத்து பண்ணி கண்கள் இனித்தன இதயம் பணித்ததுன்னு, கண்கள் பணித்தன இதயம் இனித்ததுன்னு சொல்லி ஏதோ ஒரு டயலாக் பேசி போட்டு அதை க்ளோஸ் பண்ணார். எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய, அதாவது கருத்து மாறுபாடு என்பது வரக்கூடிய விஷயம். அப்பா பையனுக்கு வருது, அண்ணன் தம்பிக்கு வருதுன்னால் அண்ணன் தங்கச்சிக்கு வருது அப்படின்னால் வேறு எங்கே வேணாலும் மற்றவர்களோடு வரலாம். ஆனாலும் அந்த வேறுபாடுகளை கடந்து அந்த ஒரு பொது நோக்க இலக்கு அதை மனதில் வைத்து இதில் எல்லாரும் ஒத்துழைத்து அதை கொண்டு போனால்தான் அந்த இயக்கம் மேலும் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய பொதுவான கருத்து. இதில் இவர் சீமானுக்கு ஆதரவாக பேசுகிறாருனோ எதிராக பேசுகிறாருனோ, யாருக்கோ ஆதரவு எதிர்ப்பு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாம் தமிழர் கூட 15 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு இயக்கம் பண்ணிவிட்டு அங்கே இருந்துட்டு அதையே வீணாக போக விடணும் புரியுது அப்படிங்கிற ஒரு பொதுவான எண்ணம். இது நம்ம தாவேகாலையும் அதானே சொல்கிறோம். தாவேகா மீது 1008 விமர்சனங்கள் இருந்தாலும் நம்ம சொல்கிறது என்னென்னா, ஐயா இதை கொஞ்சம் கவனிங்க, பழைய ஆட்கள் வர்சஸ் புதிய ஆட்கள்னு ஒரு பிரச்சனை உருவாகிட்டு இருக்கு. அதனால் நிறைய பேர் இப்போ வெளியே போக ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் போய் அதிமுகலேருந்து போக இங்கேருந்து திமுகக்கு போக ஆரம்பிச்சிட்டான். திமுகலேருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் இது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்காது. இதை சரி செய்யுங்கள் அப்படி தான் சொல்கிறோம். அவரவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பல்லர்களே தெரியும். நன்றி, நன்றி, வணக்கம்.